ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கள? ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ. ஜெர்மனியில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறது. ஆல்ரெடி ஒரு சில ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து இங்கே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி. வீக்கெண்ட்ஸில் ஜெர்மன்ஸ் எல்லோரும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரியை பறித்து சாப்பிடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியை நான் ஜெர்மனி வந்ததுலேருந்து ஒவ்வொரு சம்மர்லேயும் எல்லோரும் நான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் போனேன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் ட்ரை பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி பிக்கிங் நான் போனது. நம்ம ஊரில் எப்படி சம்மர் ஆனால் மாங்காய் சாப்பிடுவோம், மாம்பழம் சாப்பிடுவோமோ, இங்கே சம்மர் வந்த உடனே எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கிளம்பி ஸ்ட்ராபெரி சாப்பிட போயிடுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் என்ன தான் நம்ம ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம போய் அங்கே பறித்து சாப்பிடும்போது நிஜமாகவே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது நமக்கு. கம்பேரேட்டிவ்லி கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இயர்லி ஒன்ஸ் தானே பண்ணலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த டே நாங்கள் ஸ்ட்ராபெரி பிக்கிங்கே பிளான் பண்ணல. ஜஸ்ட்டு தம்பியை கூட்டிகிட்டு இங்கே எங்கேயாவது வெளியில் விளையாட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி போனோம். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. சரி ஓகே அப்படின்ட்டு தான், சரி பக்கத்தில் தான் இங்கே ஃபீல் மோக்கிங்னு ஒரு ஏரியா. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு வந்துட்டு நிறைய பிளேஸஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளம்பி போயிட்டோம். ரொம்ப பெரிய ஃபீல்டுங்க. நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியல. நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது, சரி நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராபெரி பறிக்கணும், ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நடக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் ஒரு ரோ கூட கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு ரோலே தான் ஃபுல்லாக பறிச்சிட்டு இருந்தேன். பெருசாக எனக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு நான் எனர்ஜி வந்துட்டு எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோன்னா போதும், நமக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால தான் அந்த ரூல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் நம்ம பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணுறதுனால அதில் வந்து 1 kgக்கான காஸ்ட்டை வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஃபீலே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு 1 kgக்கு மேலே நம்ம பறித்து எடுத்துகிட்டு போனோன்னா அந்த எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்மளே தேடி தேடி பறிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த டச் பண்ணி அந்த ஸ்ட்ராபெரியில் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் என் குட்டி பையனை கூட்டிகிட்டு போயிட்டு நான் பறிக்க வச்சேன். ஸோ அவன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபீட் பண்ணும்போது சாப்பிட மாட்டேன்ட்டான். திரும்பி திரும்பி கொடுத்து பார்த்தேன், வாயே திறக்கலை. சரி என்னடா வேஸ்ட் ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கும் வந்துட்டு நானே பறித்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணான். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, அதுக்கப்புறம் நானும் அவனை பறிக்கிறதுக்கு அலோவ் பண்ணேன். பக்கத்தில் கூப்பிட்டு அழகாக பறித்து அவனும் அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டான். நாங்கள் போனது ஒரு நல்ல உச்சி வெயில் டைமில் போயிருந்தோம். ஒரு மதியானம் 1 மணி 1:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் பார்க்கும்போது யாருமே இல்லை. ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி பிக்கிங்கில் வந்துட்டு ஃபுல்லாக ஷெட் போட்டிருந்தது. ஸோ அதில் மட்டும்தான் டிக்கெட் கொடுத்துட்ருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் பிக் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா இந்த சைடு அத்தனை ஓப்பன் ஃபார்ம்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு சார்ஜும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இங்கே 6 சம்திங் எங்கள்கிட்ட டிக்கெட் ப்ரைஸ் பர் பர்சனுக்கு வாங்கியிருந்தாங்க. பட் அதே ஆப்போசிட்டில் மேபி அது 4 o'clock மேலேங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. இம்மீடியட்டாக 5 euros தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெரி பிக்கிங் முடிஞ்சிருச்சு. சரி, நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தமிழச்சி இன் ஜெர்மனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் என்ன மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி அப்லோட் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாப்பி சம்மர்.